மகாபாரதத்தை இயற்றிய வேதவியாசர் பிறந்த கதை. முன் சத்தியவதி என்கிற மீனவ குலத்து பெண் மிகுந்த அழகுடன் தனது தந்தைக்கு உதவியாக யமுனை நதியில் ஓடம் செலுத்தி வாழ்ந்து வந்தார். ஒரு முறை பராசர முனிவர் சத்தியவதியின் ஓடத்தில் ஏற அவளது அழகினால் காதல் வசப்பட்டார். கரையில் இருந்து சிறிது தூரம் சென்றவுடன் வம்சவிருத்திக்காக ஒரு மகனை நான் வேண்டுகிறேன், என்னுடன் சங்கமிப்பாயாக என்று தனது விருப்பத்தை சத்தியவதியிடம் கூறினார். சத்தியவதி என்ன செய்வதென்று தெரியாமல், முனிவரே, உமது விருப்பத்தை நான் ஏற்றால் எமது கன்னித்தன்மைக்கு களங்கம் ஏற்படும் என்றார். இந்த பதிலால் மனநிறைவடைந்த முனிவர், நீ என் ஆசைக்கு இணங்கினாலும் நீ கன்னியாகவே இருப்பாய் என்று அருளி, உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சத்தியவதி தன் உடலில் இருக்கும் மீன் நாற்றத்திற்கு பதிலாக இனிமையான நறுமணத்தை வெளியிட வேண்டும் என்று வேண்டினாள். மேலும் இரு நதிக்கரைகளிலும் முனிவர்கள் இருக்க எவ்வாறு சங்கமிப்பது என்றும் வினவினாள். சத்தியவதியின் வரத்தை அருளிய முனிவர் அங்கு ஒரு மூடு பணியை உண்டாக்கி அந்த பகுதியை முற்றிலும் இருளாக்கினார். அதில் ஆச்சரியமடைந்த சத்தியவதி முனிவரின் அணைப்பை ஏற்றாள். அன்றே பராசர முனிவரின் குழந்தையாகிய வேதவியாசரை ஈன்றெடுத்தாள். இவரே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கொழுத்தாத்தா ஆவார்.